ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு மை ஹார்ட் ஜிமினை வஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டீங்க. லிஃப்ட்டில் இருக்கும்போது உள்ளே இன்னும் 2 பொண்ணுங்க வராங்க. இன்றைக்கும் அந்த டாக்டருக்கு லெட்டர் வந்திருக்கு தெரியுமா? என்னது இன்றைக்குமா? இன்றைக்கேவா அனுப்பியிருந்தான்? அதெல்லாம் தெரியல. இன்றைக்கும் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், என்னை பார்க்கவா, நான் உன்னை பார்க்க வரட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பியிருந்தான். எல்லோரும் படித்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். அப்போ நீங்களும் இதெல்லாம் கேட்குறீங்க. அவங்க 2 பேரும் உங்களை கவனிக்கவே இல்லை. நீங்கள் ஃபேஸில் மாஸ்க் போட்டிருக்கீங்க. எப்படிடி ஒருத்தங்க கூட இருக்கிறதுக்கெலாம் இந்த பொண்ணுக்கு பிடிக்காதா? ஊரில் இருக்க எல்லா பசங்களும் இவளுக்கு தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் பாரு, அவள் ஹஸ்பண்ட் இதே ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கான். அவன் இருக்கும்போது இன்னொருத்தவங்க கூட சி எப்படி தான் இவ்வளோ கேவலமாக இருக்க தோணுதோ தெரியல. அழகாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவா போல. இனி என்னென்னலாம் பண்ண காத்திருக்காளோ? எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளோ பசங்க கூட சுற்றிருக்கா, அவள் வேர்ஜனாவாக இருப்பா? வாய்ப்பே இல்லைல்ல. ஆமாம், வாய்ப்பு இருக்காது. இத்தனை பசங்க கூட பழகிறவளுக்கு எப்படி வேர்ஜானிட்டி இருக்கும்? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா புரியுது உங்களை பற்றி தான் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அங்கேருந்து வந்துடுறீங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி தான் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பசங்க உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதனால தான் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அது எதுவும் பெருசாக கண்டுக்காம தான் இருக்கீங்க. இருந்தாலும் அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இப்போ நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ரூமுக்கு போயிட்டு பேக் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே படுத்துடுறீங்க. உங்களுக்கு வேற ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ ஜோ உள்ளவரா, யுகா வந்துட்டியா, கிளம்பு. இல்லை ஜோ, நான் வரல, நீ போயிட்டு வாயேன். என்ன விளையாடுறியா? நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ், நீ வராமல் எப்படி? உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கா, மரியாதையா வா. நான் வரல ஜோ, எனக்கு மனசு சரியில்லை, வரதுக்கும் விருப்பம் இல்லை. அப்போ ஜோவும் உங்களை பார்த்துட்டு, யுகா என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. நீங்களும் எழுந்து உட்காடுறீங்க. ஜோ உங்களை பார்த்துருக்கவே மாட்டா. நீங்கள் அந்த சைட் திரும்பி படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அவளும் உங்கள் ஃபேஸை பார்க்குறா. பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. யுகா என்னாச்சுடி, ஏன் அழற? என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? இல்லை ஜோ, ஏன் எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, கஷ்டமாக இருக்குது. நான் அந்தளவுக்கு மோசமாக எதுவுமே பண்ணல ஜோ. ஆனால் எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எதையும் காதில் வாங்காமல் இருக்கலன்னு தான் பார்க்குறேன். ஆனால் முடியல ஜோ. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் வேர்ஜன் இல்லை, எனக்கு வேர்ஜனிட்டியே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரணுக்கும் எனக்குமே அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை. இது என்னால் போய் சொல்ல முடியுமா மற்றவங்கிட்ட? அந்த மாதிரி எதுவும் எனக்கும் என் புருஷனுக்குமே நடக்கலைன்னு. ஆனால் எல்லோரும் ஏன் அதையே எட்டி பார்த்துட்ருக்காங்கன்னு எனக்கு புரியல. இது என் லைஃப் தானே, ஏன் இஷ்டப்படி நான் இருக்கேன். அது ஏன் 4 பேர் தப்பாக பேசுகிறாங்க? உண்மையாகவே நான் தப்பான பொண்ணு இல்லை ஜோ. ஹே லூசாடி நீ, இதை நீ சொல்லணுமா? எனக்கு தெரியாத உன்னை பற்றி. நீ ஒன்றும் தப்பான ஆள் கிடையாது. பேசுகிறவங்க ஒன்றும் அந்தளவுக்கு யோகியும் கிடையாது. உன்னை யார் பேசுனாங்கன்னு என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அவங்க கையை நான் உடைக்கிறேன். நீ இப்படி அழாத. நீ அழுதா அசிங்கமாக இருக்க. யார் உன்னை பற்றி அப்படிலாம் பேசுகிறாங்க? என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்றா. யுகா இதை பற்றி நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. பேசுகிறவங்க ஒன்றும் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்க சைடே இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க அதை மறக்கிறதுக்கோசரம் ஒன்றும் கொஞ்சம் நேரம் மின்னுட்ருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு கதை கிடச்சிச்சின்னா அதை மின்னுட்ருப்பாங்க. இதை நினச்சி நீ ஏன்டி ஃபீல் பண்ணுற? இல்லை ஜோ, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எனக்கு ஒரு விஷயத்தை தான் நிறையவே சொல்லியிருக்காங்க. 4 பேர் தப்பாக பேசுகிற அளவுக்கு நடந்துக்காதுன்னு. அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்போ கேட்கும்போது. ஆனால் இப்போ தான் அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியுது. என்ன இப்படி 4 பேர் பேசும்போது அது ரொம்ப வேதனையாக இருக்குது. என் சரண் இருந்திருந்தாருன்னா அவங்க யாரையும் சும்மா விட்டுருக்க மாட்டார். என் பொண்டாட்டி எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு சண்டை போட்டிருப்பாரு. சரணோடைய அம்மா, என் மாமியார், அவங்களும் சும்மா விட மாட்டாங்க. எப்படி நீங்கள் என் பொண்ணை பற்றி பேசலாம், அவன் என் மருமக, எனக்கு தெரியும் அவளை பற்றி அப்படின்னு அவங்கக்கிட்ட அவங்க சண்டை போட்டிருப்பாங்க. நான் உண்மையாகவே ரொம்ப மோசமான அன்லக்கியான பொண்ணு. நான் இருக்கிற இடம்னா அங்கே கெட்டது மட்டும்தான் நடக்கும். நான் யாரோ ஒருத்தர் அளவுக்கு மீறி விரும்புகிறனோ அவங்க கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு தெரியும். இப்போ மட்டும் நான் யாசனோட மேரேஜுக்கு போனால் அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் வரல, நான் வரமாட்டேன். லூஸ் மாதிரி பேசாத. நீ இல்லைன்னா அவள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கும் நீ தான் காரணமாவ, தெரியும்ல? இல்லை பரவாயில்ல, கல்யாணம் நடக்கலனாலும் சரி, அவளுக்கு எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. நான் வரல ஜோ, நீ போ அப்படின்றீங்க. ஆனால் ஜோ விடுற மாதிரி தெரில.
உங்களை ரொம்ப நேரமாக கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அவளே எப்படியோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா. 2 பேரும் அந்த மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு தான் போகிறீங்க. யாசனோட ரூமுக்கு போனால் அவள் அப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கா. உங்கள் 2 பேத்தையும் பார்த்ததுமே ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க போல். ஏன் ஃபஸ்ட் நைட் நடக்கும்போது வரலாமே. என் ஃப்ரெண்டு தானே நீங்கள் 2 பேரும். நீ வேற ஏண்டி இவள் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கியா? ஏய் என்னடி வரமாட்டேன்னு சொன்னியா? இல்லை யாசின், எனக்கு வர விருப்பம் இல்லை. ஏன் என் கல்யாணத்துக்கு வரதில் உனக்கு என்ன கஷ்டம்? கஷ்டம் இல்லை, பயம் மேடம்க்கு. பயமா? என்னடி பயம்? உன் கல்யாணத்தில் ஏதாவது தப்பாக நடந்துமோன்னு. என் கல்யாணத்தில் என்ன தப்பாக நடக்க போகுது? அதாவது அவள் பெரிய அன்லக்கியாமா. ஸோ கல்யாணத்தில் ஏதாவது தப்பாக நடந்தாலும் உனக்கு எதோ ஆகிடும்னு நினச்சிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான். அப்படியா யுகா? அப்படியே சொன்ன நீ? உண்மை அதுதானே. அப்படியே மூஞ்ச பேத்துருவேன். நீ எனக்கு அன்லக்கியா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் எனக்கு நீங்கள் 2 பேருமே ரொம்ப பிடிக்கும்டி. என்னோடய மேரேஜில் என்னோடய 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய பெரிய லக்கி. எனக்கு ஏதோ பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி வந்து நிற்க மாட்டிங்களா? நான் கண்டிப்பாக வருவேன். அப்போ நீ வரமாட்டியாடி? வருவேன். அப்புறம் என்ன, சீக்கிரம் வாங்க, எனக்கு மேக்கப் போட்டு ரெடி பண்ணுங்க. ஏன் நீ என்ன குழந்தையா? நீ ஏன் ரெடி ஆகிக்க மாட்டியா? அப்புறம் நீங்கள் 2 பேரும் எதுக்காக இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு அவள் போய் உட்கார்றா. நீங்களும் ஜோவும் அவளை ரெடி பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் அப்செட்டாக தான் இருந்திருப்பீங்க. யாசனும் ஜோவும் சேர்ந்து உங்களை எப்படியோ சிரிக்க வச்சுட்டாங்க. நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே அவளை ரெடி பண்ணுறீங்க. ஜோவும் யாசனை பார்த்துட்டு, யாசன் இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? நான் கூட நினச்சேன் யுகா மட்டும் தான் அழகுன்னு. ஆனால் நீ செம்மையாக இருக்கடி. அப்படியா? ஆமாம், என்னை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது. எப்படி இருக்க யுகா? செம்மையாக இருக்குல்ல? அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேரேஜ் பற்றி நினச்சி பார்க்குறீங்க. அன்றைக்கி நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்திருப்பீங்க. முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே இருந்திருக்காது. யாசன் மாதிரி சிரிச்சிருக்கவும் மாட்டீங்க. யாசன் இந்த மூமெண்ட்டெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறா. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி உங்கள் 2 பேத்துக்கும் நான் புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன். 2 பேரும் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. பாரா, புது ட்ரெஸ்ஸா? நான் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேனே. யுகாவதியும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, நான் வாங்கி கொடுத்தது போடுங்க. சீக்கிரம் போங்க, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. யாசன் உங்களை பார்த்துட்டு, யுகா கழுத்தில் ஏதாவது செயின் போடுறீ, இன்னும் அழகாக இருப்ப. இல்லை யாசன், வேணான்னு சொல்லாத, இரு நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு அவள் செயின் எடுத்து கொடுக்குறா. அப்புறம் இயரிங்ஸ் பாரு, நல்லாவே இல்லை, அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோ இந்தா அப்படின்னு கொடுக்குறா. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஜோ, அப்போவே அப்பா என்ன கூப்பிட்டாரு, நீயும் கூட வா, அவர் ரெடி ஆகிட்டு வரட்டும். சரி யுகா, நான் போய்ட்றேன். போயிட்டு வா அப்படின்றீங்க. ஸோ அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. நீங்களும் செயின் போட்டுக்கிட்டு இயரிங்ஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு ஃபீல், யாரோ பார்க்குற மாதிரி. நீங்களும் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு. யாராக இருக்கும்? ஒருவேளை கதவு திறந்துருக்கிறதுனால அப்படி ஃபீல் ஆகிடுச்சோ? ஆமாம், இருக்கலாம் அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணிட்டுறீங்க. ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. யாசனுக்கும் ஜங்குக்கும் தான் மேரேஜ். அவங்க 2 பேரும் ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களோட மேரேஜ் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரண் உங்கள் கூட இல்லையேன்னு. கண்ணெல்லாம் கலங்குது. உங்களால் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. அங்கேருந்து வெளியே வந்துடுறீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி இருந்து கர்ச்சீஃப் வேணுமா அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின், நீங்கள் இங்கே எப்படி? நீ அழுதுகிட்டே வந்தியா? அதான் கர்ச்சீஃப் கொடுக்கலான்னு வந்தேன். இந்தா. இல்லை, உங்களுக்கு இங்கே என்ன வேலை? நியூயார்க் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, இங்கே எப்படி வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அதுவா, யாசனோட மேரேஜுக்கு என்னையும் இன்வைட் பண்ணா, அதான் வந்தேன். 6 மாதமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பல்ல, கெடுத்துட்டேன்னா என்ன? அப்படியேனா இல்லை, இப்படியே நிற்காம மூஞ்ச தொடச்சிக்கோ. பாரு, உன் முகமே சரியில்லை. யாராவது பார்த்து தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. நான் உன்னை ஏமாற்றிட்டேன்னு. இந்தா கர்ச்சீஃபை வாங்கிக்கோ. ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பாக்கெட்லேருந்து கர்ச்சீஃபை எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை, அப்படியே இருக்க. அப்போ நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அப்படிலாம் பார்க்காத, காஃபி குடிக்க போகலாமா அப்படின்றாரு. இப்போ காஃபி ஷாப்பில் ஜிமின் காஃபி குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் எதிரில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. எதுக்காக நீ இப்போ என்ன திங்குற மாதிரி பார்த்துட்ருக்க? நீ காஃபி குடிக்கலையா? திரும்பவும் எப்போ நியூயார்க் போகிறீங்க? ஐடியா இல்லை. போகிறதா இருந்தாலும் உன்னையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன். என்னையா? நான் எதுக்கு? ஏன்னா புருஷன் இருக்கிற இடத்துல தானே பொண்டாட்டி இருக்கணும். அதான். என்னது, என்ன பேசிகிட்ருக்கீங்க? யுகா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? நான் இங்கேருந்து போவேன், உன்னையும் என் கூட சேர்த்து கூட்டிகிட்டு தான் போகிறேன். பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ்வா? என்ன விளையாடுறீங்களா?
எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அதானே. எனக்கு அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது. ஸோ நான் இங்கேருந்து போனால் நீயும் என் கூட வரணும். வருவ. என்ன டேட்டிங் கூப்பிட்டதுக்கு ஒத்துக்கலான்றதுக்கோசரம் இப்படி ஆரம்பிக்கிறீங்களா என்ன? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் எனக்கு நீ வேணும். நான் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஜஸ்ட்டு டேட்டிங் மட்டும் பண்ணலாம், முடிஞ்சா உனக்கும் விருப்பம் இருந்தால் ஒன் நைட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ எதுக்குமே ஒத்துக்கலை. சரி போனால் போகுது, இந்த பொண்ணு மட்டும் தான் இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியல, அந்த 6 மந்த்தும் என்னை நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண தெரியுமா? நிம்மதியாக தூங்க கூட முடியல. உன்னை பற்றி நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. எனக்கு இந்த லவ் ஃபீலிங் இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்துருச்சு. அதுவும் உன் மேலே. இனிமேல் நான் உன்னை எங்கேயும் தனியாக விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இப்போ நீ சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு தலையில் அடிபட்டு மரக்கண்டுருச்சு, நல்லா டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு எழுந்து போகிறீங்க. ஜிம்மன் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் நீ பாட்டுக்கு எழுந்து போகிற. ஏன்னா எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. அன்றைக்கி எப்படி வெறுத்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வெறுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எந்த நம்பிக்கையில் நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க? நான் இதெல்லாம் ஒத்துக்குவேன்னு நினச்சிங்களா? தெரியுமே நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு. அதான் அவன் போட்டு விட்டுறீங்க, இன்னும் கையிலேயே போட்டுட்ருக்கியே. இதுலேயே எனக்கு புரியுது நீ ஒத்துக்க மாட்டேன்னு. ஆனால் என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கோ. நான் ஒன்று ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பொண்ணை டேட் பண்ணியிருக்கேன், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. ஆனால் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ண வைக்கிற. நல்லா யோசிச்சுக்கோ, இது உனக்கு தான் நல்லதில்லை அப்படின்றாரு. அப்போ நீங்கள் ஜிமினோட கையை தட்டி விட்டுட்டு அதே மாதிரி என் பின்னாடி வர்றது உங்களுக்கு நல்லதில்லை, இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு போகிறீங்க. ஜிமினுக்கு கடுப்பாக இருக்குது. ஜிமின் யாசனோட மேரேஜுக்கெலாம் வந்திருக்க மாட்டார். ஜிமின் கொரியா வந்ததுக்கப்புறமா யாசனை தான் ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணியிருப்பாரு. உங்களை பற்றியும் விசாரிச்சிருப்பாரு, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. யாசனை எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறமா யாசனோட மேரேஜுக்கும் வந்திருப்பாரு. அப்போ தான் உங்களை பார்த்துருந்துருப்பாரு. நீங்கள் ரூமில் இருக்கும்போது யாரோ உங்களை பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல, அது ஜிமின் தான். உங்களை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே தான் இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே வெளியே வரும்போது அவரும் பின்னாடியே வந்திருப்பாரு. இப்போ ரேஸ் நடக்கிற இடத்துல இன்றைக்கி ரேஸ் கிடையாது, ஜிமினுக்கு சின்னதாக ஒரு ட்ரையல் மட்டும்தான். மச்சான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ரேஸ் இருக்குது, வண்டி எதுவும் சொதப்பிடக்கூடாது, பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது, இருந்தாலும் ஒரு ட்ரையல் மட்டும் பார்த்து கொடுத்துரு. சரியா? வந்ததும் வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லிடுறா, நான் இப்போவே சரி பண்ணி வச்சிடுறேன். இல்லைனா என்ன தான் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவானுங்க, புரியுதா? டேய் டேய். என்னடா புரிஞ்சிச்சா? நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கேன். புரியுது. அப்புறம் என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகிறது? என்னடா கேள்வி இது? சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகிறது? பேஷண்ட்டாக போகணும், போ வண்டி எடு அப்படின்றான். ஜிம்மின்னு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ரேஸுக்கு போகிற வேகத்துலேயே அந்த வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஜிமின் தான் நல்லா ரேஸ் ஓட்டு வரல, ஸோ அவருக்கு பைக்கை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ஜிமினோட ஃப்ரெண்டு வந்து இந்த ரேசிங் பைக்கெல்லாம் சரி பார்ப்பான். அவன் ஏதாவது பைக்கை ரெடி பண்ணிட்டானா ஜிமினை தான் கூப்பிடுவான். ஜிமினும் ஓட்டி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவார். இப்போ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பேஷண்ட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு வேகமாக வந்துட்டு, டாக்டர் சீக்கிரம் வாங்க, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக போகிறா. நீங்களும் அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. அவ்வளோ ஒரு வார்டுக்குள்ளே போகிறா, நீங்களும் போய் பார்க்குறீங்க. ஐயோ வலிக்குதே. டேய் கத்தாதரா. ஏமா டாக்டர் எங்க? அதோ வந்துட்டாங்க, டாக்டர் சீக்கிரம் வாங்க. வரேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. அங்கே இருக்கிறது ஜிமின் தான். என்னாச்சு இவருக்கு? பைக்லேருந்து ஸ்கிட்டாகி விழுந்துட்டான். என்னன்னு பாருங்கள், கால் ரொம்ப வலிக்குது போல், ரொம்ப கத்திகிட்டே இருக்கான். ஓகே நான் பார்க்குறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ஓகே டாக்டர் அப்படின்ட்டு அவன் வெளியே போயிடுறான். நீங்களும் நர்ஸ் சிசர் கொடுங்க. சிசர் எதுக்கு? உங்கள் பேண்ட்டை கட் பண்ணுறதுக்கு. பேண்ட்டை கட் பண்ணுறதா? நான் வேணா கழட்டுறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கால்லெல்லாம் அடிபட்டுருக்கு, ரத்தம் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் எப்படி கழட்டுவீங்க? நீங்கள் அமைதியாக உட்காருங்க. சீக்கிரம் சிசர் கொடுக்குறியா? இந்தாங்க டாக்டர் அப்படின்ட்டு சிசரை கொடுக்குறா. நீங்களும் ஜிமினோட பேண்ட்டை கொஞ்சம் கட் பண்ணிடுறீங்க. அங்கே நல்லா அடிபட்டுருக்கு, ரத்தம் வந்துட்டே இருக்குது. நீங்களும் மருந்தெல்லாம் கட்டு போட்டு விடுறீங்க. இப்போ நான் உங்கள் காலை அப்படி இப்படின்னு அசைப்பேன், எங்கேயாவது வலிச்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எங்கேயாவது ட்விஸ்ட் ஆகியிருந்தால் கூட தெரிஞ்சிடும், சரியா? ஓகே சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நீங்களும் காலை அப்படி இப்படின்னு அசைக்கிறீங்க. இந்த பக்கம் வலிக்குதா? இல்லை. இந்த பக்கம்? இல்லவே இல்லை. இந்த பக்கம்? சாரி, சும்மா இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இந்த பக்கம் ஏதாவது வலிக்குதா? சுத்தமாக வலி எதுவும் இல்லை, இங்கே தான் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அவரோட ஹார்ட் கிட்ட கை வச்சு காட்டுறாரு. வலிக்குதா? அப்போது அங்கே அடிபட்டிருக்கா? நீ டாக்டர் தானே, நீ தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். சரி
அப்படின்ட்டு அவரோட ஷர்ட்டை கட் பண்ணிடுறீங்க. நீங்களும் அவரோட ஆப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அந்த பொண்ணு வேறு ஜிமினோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறா. ஜிமினோட ரைட் ஹேண்ட்லலாம் சரியான அடியாக இருக்குது. அவர் கீழே வந்து அப்படியே தரைச்சிட்டே போயிருப்பார் போல். அப்படியே காயம்லாம் ஆகியிருக்கு. நீங்களும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த இடத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுறீங்க. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. 2 days ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுக்கலாம்ல. உங்கள் விருப்பம். இந்த 2 நாளும் நீங்களே எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்தே நீங்கள் மட்டும்தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு நான் அடம் பிடிச்சேன். அதனால் நீங்களே எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்கல்ல அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. அவ்வளோதானே, நானே பார்க்குறேன், கையை விடுங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்துட்றீங்க. நர்ஸ், இவரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போங்க. தலையில் ஏதாவது அடிபட்டிருக்கலாம், கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம டென்ஷனில் வெளியே போயிடுறீங்க. ஜிமின் வேறு உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. தென் ஜிமினையும் கூட்டிகிட்டு போய் செக்கப்லாம் பண்ணிவிட்டு அகைன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜிமினோட ஃப்ரெண்டும் அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு, குடிடா குடி, நீ குடிக்கிறது ஜூஸ் இல்லை, என் ரத்தம். அப்படியா, என்ன பாசிட்டிவ்? வெங்காய பாசிட்டிவ். கஷ்டப்பட்டு ரெடி பண்ண பைக்கை அந்த சிந்தில் ஆயிடுச்சு. ஏன்டா அப்படி பண்ண? என்னமோ நானே வேணும்ன்ட்டே போய் விழுந்த மாதிரி பேசுகிறேன். ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளோதான். இந்த டூப் போடுற வேலைலாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீயாவது பைக்கு போட்டு விழுவுறதாது. போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணுன்னு கேட்டால் தானே நீ. அப்பயே எனக்கு டவுட்டு வந்திருக்கணும், உஷாராகி இருக்கலாம். ஆனால் நான் அப்படியே விட்டுட்டு இப்படி பைக்கு போச்சே. ஏண்டா, உன் உயிர் நண்பன் இப்படி உயிர் போகிற அளவுக்கு அடி வாங்கி விழுந்து கிடக்குறேன். அதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரில. பைக்கு போச்சேன்னு ஃபீல் பண்ணுற, அவ்வளோதான்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏப்பா சாமி, இப்போ என்ன உனக்கோசரம் ஃபீல் பண்ணுமா? ஐயோ நண்பா, நான் ஒன்றும் சாகலை, ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணாத. சரி சரி, எதுக்காகடா பைக்கு போட்டு அப்படி விழுந்த? ஏன்டா அப்படி பண்ணுற? ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் எதுவும் ஆகாது. எனக்கு தெரியும் மேல் காயம் மட்டும்தான் ஆகுன்னு, அதனால தான் வேணும்ன்ட்டே விழுந்தேன். ஏன்டா எதுக்குடா அப்படி பண்ண? அது ஒன்றும் இல்லை மச்சான், என் ஆள் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறா. அதான் அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி லவ் பண்ண வைக்கணும். லவ்வா உனக்கா? ஏன்டா இப்படி? இந்த பொண்ணை எவ்வளோ நாள் டேட் பண்ணலான் இருக்க? இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக மேட்ரா? அசிங்கமாக பேசாத. அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது மச்சான், உன் வாயில் இருந்தால் கல்யாணன்ற வார்த்தையெல்லாம் வருது. உனக்கு அதெல்லாம் பிடிக்காதே. பிடிக்காம தான் இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. எப்போ எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். அதுக்கோசரம் தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். டேய், இங்கேயும் அந்த பொண்ணு வேலை செய்யுது. யாரா அது? அதான் ஒரு டாக்டர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துச்சுல்ல, அந்த பொண்ணு தான். அட பாவி, ஏண்டா அவ்வளோ ரத்தம் போய்கிட்டு இருக்கு. நீ அந்த பொண்ணு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், நான் அடம் முடிச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். சரியான ஆள் தாண்டா நீ. பின்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணையை வச்சு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். அதெல்லாம் ஏன் பண்ண? எல்லாம் என் ஆளுக்காக தான். டேய், அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நேராக ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு உனக்கு என்னடா இப்படி அடிப்பட்டு வந்து படுத்து கிடக்குற? உனக்கு புரியல? இப்போ நான் சும்மா வந்து பார்த்துட்டு போனேன்னா ஏன் அவன் என்னை பார்த்து இரிட்டேட் ஆவா, என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டா. இதுவே ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் வந்து படுத்தேன்னா பார்த்து தானே ஆகணும். ஆமாம், பார்த்து தான் ஆகணும். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்களே, வேறு யாராவது வந்தாங்கன்னா விட்டுருவேனா? எப்படி அவள் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு ஆரம்பிச்சனோ அதே மாதிரி பண்ணுவேன். நல்ல பிளானிங்கில் தானே வந்திருக்க நீ. இப்போ என் பைக்கு போச்சு, அதை போய் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். சரி சரி, எனக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் கிடக்குறேன், இந்த மாதிரிலாம் எதுவும் என் ஃபேமிலிக்கிட்ட சொல்லாத, சொன்னால் பயந்துருவாங்க. சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். அன்றைக்கி டே ஃபுல்லாக ஜிம்மின் உங்களை வேலை பார்க்கவே விடல, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தலை வலிக்குது, கால் வலிக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ஓயாமல் அவர் பக்கத்துலேயே இருக்க வைக்கிறாரு. உங்களுக்கு வேறு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நைட்டு ஜிம்மின் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அவர் ஒன் சைடாக தான் படுத்துட்ருக்காரு, ஏன்னா ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக காயமாக இருக்குல்ல. ஸோ அவர் ஒன் சைடாக திரும்பி படுத்துட்ருக்காரு. நீங்களும் அவரோட கையை மெதுவாக எடுத்து விட்டுடுறீங்க. அப்பா தூங்கிட்டான், எப்பயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போகிறீங்க. இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக உன்னால் நடக்க முடியாதா என்ன? அப்போ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் இன்னும் தூங்கலையா? இல்லை, சும்மா தான் கண்ணை மூடி படுத்துருந்தா நான் எஸ்கேப் ஆகிறேன். இங்கே பாருங்கள், நானே ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். நேற்று கூட நான் ஓவர் டைம் பார்த்தேன். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. ஸோ நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் வேறு ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நீ தான் வேணும். வா, என் பக்கத்துலேயே இரு. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அப்படியா? அப்புறம் உன் இஷ்டம். ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, எனக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக பார்க்கவே இல்லை, நெஞ்சு வேற வலிக்குது. ஐயோ, எனக்கு நெஞ்சு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு அவர் பாட்டு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஜிம்மினோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை, அமைதியாக இருங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் ஹேண்டை எடுத்து விட்டுட்டு, அப்போ என் கூடியாரு, நீ மட்டும் இங்கேருந்து போனேன்னா வையன், நீ எனக்கு ட்ரீட்மெண்ட்டே சரியாக பார்க்கலன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஓகேவா? என்னன்னா இப்படி தான் கத்துவேன். சரி சரி சரி, இங்கேயே இருக்கேன்.
கத்தி தொலையாதீங்க, அப்படியே வாயிலையும் ஒன்று போடணும் போல இருக்குது அப்படின்ட்டு சேரில் உட்காடுறீங்க. ஜிம்மனோட ஃபேஸையே நீங்கள் பார்க்கல, அவர் மட்டும் உங்கள் ஃபேஸை வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்க்காதீங்க, இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆனால் எனக்கு ஜாலியாக இருக்குது. எனக்கு உன்னை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அதான் பார்க்குறேன். ஜிமின், இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா காதில் வாங்கிக்கோங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? மேரேஜ் ஆன பொண்ணை லவ் பண்ணக்கூடாதா என்ன? நான் ஒன்றும் அடுத்தவன் பொண்டாட்டி லவ் பண்ணலையே. எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், இதில் என்ன பிரச்சனை? ஹலோ, அடுத்தவன் பொண்டாட்டி தான் லவ் பண்ணுறீங்க, இது தப்பு. நான் சொல்கிறது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அது எப்படி கல்யாணம் ஆன பொண்ணு, அவள் ஹஸ்பண்ட் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இன்னொருத்தரை லவ் பண்ணுவான்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா 4 பேர் என்ன தான் தப்பாக பேசுவாங்க. நான் சொல்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். இன்னும் நீ ஏன் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்றும் அஃபேரில் இருக்க போகிறது இல்லையே, மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதானே. என்னதான் இருந்தாலும் இதுவும் அஃபேர் மாதிரி தான். நான் என் புருஷனுக்கு செய்கிற துரோகம், கண்டிப்பாக என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ ஜிம்மினுக்கு வேறு கடுப்பாகுது. அப்போது செத்து போனவனுக்காக நீ உன் லைஃப்பை பற்றி யோசிக்க போகிறதில்ல, அப்படி தானே? ஆமாம், அதான் சரியாக இருக்கும். அப்போ தான் என்ன 4 பேர் தப்பாக பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட சரண், வாயமுடு. இதுக்கு மேலே உன்னோட சரண் ஏதோ சொன்னேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னடி உன்னோட சரண்? அவன் தான் செத்துட்டான்ல, அப்புறமும் என்ன உன்னோட சரண்? இல்லை, அவன் இனிமேல் உனக்கு இல்லை, அவன் யாருக்குமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு மட்டும்தான், நீயும் என்னை மட்டும்தான் உன்னோட ஜிம்முன்னு சொல்லணும். அதே மீறி ஏதாவது நீ பேசினேன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. நீங்களும் ஜிம்மினை பார்த்துட்டே இருக்கீங்க. யுகா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு பிடிக்கல நீ இன்னொருத்தனா உன்னோடதுன்னு சொல்லும்போது அது எனக்கு எரிச்சலாகுது. இனிமேல் அப்படிலாம் சொல்லாத, இல்லைன்னா ஒரு சில டைம் நான் அமைதியாக இருப்பேன், இன்னொரு சில டைம் எனக்கு டென்ஷன் ஆகிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், சரியா? இனிமேல் நீ சொல்லாத அப்படின்றாரு. அப்போ நீங்களும் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிம்மினோ, எங்கடி போகிற? நான் வீட்டுக்கு போகிறேன். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது, நான் போகிறேன். நீ போனேன்னா நான் கத்துவண்டி. கத்துங்க, நல்லா கத்துங்க அப்படின்ட்டு போகிறீங்க. ஹே ஹே மான்ஸ்டர், நில்லுடி. போயிட்டா. திமிருடி உனக்கு, திமிரு. அது எப்படி நீ எனக்கு ஓகே சொல்லாமல் போயிடுவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவரோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு சிரிக்கிறாரு.